மத்திய அரசின் முன்னாள் அதிகாரி டாக்டர் ஆர்.ஜி. ஆனந்த் தனது பிறந்தநாளை முன்னிட்டு தான் செய்த சமூக சேவைகளை நினைவுபடுத்தினார். பொது சுகாதார நிபுணர், கொள்கை ஆய்வாளர், எழுத்தாளர் மற்றும் மத்திய அரசின் முன்னாள் அதிகாரியான டாக்டர் ஆர்.ஜி. ஆனந்த் தனது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினார். பொது சுகாதாரம், குழந்தைகள் நலன், சமூக மேம்பாடு மற்றும் கொள்கை வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் அவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆற்றிய பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 650க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் பயணம் செய்து பொது சுகாதாரம், பழங்குடியினர் நலன் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு தொடர்பாக விரிவான கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். ஊரக மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட இலவச மருத்துவ முகாம்கள், நோய் கண்டறிதல் சோதனைகள் மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு திட்டங்களை ஒருங்கிணைத்துள்ளார். இதேபோல் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 4 லட்சத்திற்கும் அதிகமான முகக்கவசங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் விநியோகிக்கும் பணிகளையும் மேற்பார்வையிட்டுள்ளார். சமூக விழிப்புணர்வு பணிகளில் அவர் மேற்கொண்ட சாதனைகளுக்காக லண்டனின் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் அங்கீகாரத்தையும் இருமுறை பெற்றுள்ளார். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையமான NCPCR அமைப்பில் உறுப்பினராகவும், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் ஆரம்ப கல்வி தொடர்பான கொள்கை வடிவமைப்பிலும் பங்களித்துள்ளார். பொது நிர்வாகம், பட்ஜெட் பகுப்பாய்வு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் சர்வதேச உறவுகள் தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள டாக்டர் ஆர்.ஜி. ஆனந்தின் சமீபத்திய நூலான இஃப் நாட் மோடி ஹூ எல்ஸ், தி ஒன் ஹூ டிசர்வ்ஸ் தி நோபல் பீஸ் பிரைஸ் புத்தகம் வெற்றிகரமாக வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் விக்சித் பாரத் 2047 திட்டங்களின் தேசிய தூதராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். பொது சுகாதாரம், சமூக சேவை மற்றும் கொள்கை ஆய்வுத் துறைகளில் டாக்டர் ஆர்.ஜி. ஆனந்த் ஆற்றிய பங்களிப்புகளை அவரது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்.